கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். மனித விருப்பங்கள் நல்லவைகளாகவும் இருக்க முடியும், கெட்டவையாகவும் இருக்க முடியும். விருப்பமோ இல்லை ஆசையோ இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஆசையை அடக்கிறதுன்றது ரொம்ப சவாலான காரியம். நல்ல விருப்பங்களை நிறைவேற்றுறதுல இருக்கக்கூடிய சவால்கள் கெட்ட விருப்பங்களை நிறைவேற்றுறதுல இருக்கிறதில்ல. எந்த கெட்ட விருப்பங்களையும் ஈஸியாக நிறைவேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்குது. ஆனால் நல்ல விருப்பங்களை நிறைவேற்ற அதிக பிரயத்தனம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த உலகத்தில் எல்லாரையும் விட பணக்காரனா ஆகணுன்ற விருப்பம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட பெரிய ஞானி ஆகணுன்ற விருப்பம் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரையும் விட நான் அன்பானவனாய் இருக்கணுன்ற ஆசை வருதா? எல்லாரையும் விட நான் நல்லவனாய் இருக்கணுன்ற விருப்பம் இருக்குதா அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. இதை ஆழமாக சிந்திச்சு கற்றுக்கொள்ள இன்னைக்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காட்டில் ஒரு விசேஷ விருட்சம் ஒன்று இருந்துச்சு. இது ஒரு அதிசய மரம். யாராவது இந்த மரத்துக்கிட்ட வந்து அதோடைய அடியில் நின்றுக்கிட்டு என்ன நினச்சாலும் அது உடனே நடக்கும். கேட்க கூட வேண்டாம். ஒரு நாள் அந்த வழியாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு இளைஞன் வந்தான். அந்த மரத்து நிழலில் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி நினச்சான். படுத்துக்கிட்டே யோசிச்சான், இது என்ன பொழப்பு? தினம் தினம் இத்தனை தூரம் இத்தனை ஆட்டையும் மேய்ச்சிக்கிட்டு வந்து பத்திரமா கொண்டு போய் ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டதில்ல. இந்த ராஜா ராணியெல்லாம் அரண்மனையில் சாப்பிட்ற விருந்து மாதிரி சாப்பாடு ஒரு தடவை கிடைச்சா எப்படி இருக்கும்? அற்புத மரம் தன்னுடைய முதல் வேலையை லேட் பண்ணாமல் செஞ்சிச்சு. அவன் கண் முன்னாடியே ஒரு ராஜ உபசார விருந்து. அவன் பயந்தே போயிட்டான். இது ஏதோ பிசாசு வேலைன்ட்டு அந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்தான். பயம் தெளிஞ்சு அந்த விருந்தை ஒரு பிடி பிடிச்சான். மறுபடியும் யோசிச்சான், இப்படி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ராஜா ராணியெல்லாம் வசதியான கட்டிலில் ஆளுங்க விசிறிக்கிட்டே தூங்குவாங்க. நமக்கும் அப்படி கிடைச்சா நல்லா இருக்கும். மரம் இந்த தடவையும் ஸ்பீடாக தன்னுடைய வேலை செஞ்சிச்சு. அழகான பஞ்சு மெத்தை அவனுக்காக வந்துச்சு. அதில் படுத்து உருண்டான். நல்ல தூக்கம் வர்றது போல இருந்துச்சு. அந்த நேரம் மறுபடியும் யோசிச்சான், ஆமாம், நாம் நடுக்காட்டில் இப்படி படுத்துருக்குறோமே, புலி வந்து அடிச்சா அப்படின்னு நினச்சான். மரம் வழக்கத்தை போல ஸ்பீடாக தன்னுடைய வேலையை முடிச்சுது. ஆம் பிரியமானவர்களே, ஆசைன்றதுக்கும் எதிர்பார்ப்புன்றதுக்கும் அளவே இல்லை. நம்மளுடைய இலக்கு மாறிக்கிட்டே இருக்கும். போதும்னு நினைக்கிறதே இல்லை. அதனால தான் நம்ம விழுந்து போகிறோம். இதை தான் வேதம் நமக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்னு 1 தீமோத்தேயு 6:6-10 போதிக்குது. உங்களை இன்னைக்கு ஆராய்ஞ்சு பாருங்க. எத்தனை முறை தேவன் உங்களுக்கு இந்த வசனத்தை காண்பிச்சும் உங்களுடைய மனசு உங்களை வஞ்சித்து நீங்கள் இப்போ செய்கிறதும் ஆசைப்படுறதும் நியாயம்தான் அப்படின்னு போதிக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய தவறு இல்லை, இது ரொம்ப அவசியமான ஒன்று தானேன்னு சமாதானம் சொல்லுது. அப்படியே நீங்களும் சரின்ட்டு எத்தனை மாம்சத்துக்குரிய காரியங்களை தேடி ஓடி பிரயாசப்பட்டு இன்னைக்கு சிக்கலில் தவிக்கிறீங்கன்றத கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு யாக்கோபு 1:14 நாம் வாசிக்கிறோம். இவைகளை விட்டோடி தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாம் நாடணும். இவைகள் இருப்பது போதும்னு நினைக்காம அதில் அன்றாடம் வளர்ச்சி அடைய பிரயாசப்படணும். அதுவே நம்மளுடைய தேடலாக இருக்கணும். இருக்கக்கூடிய அன்பை எப்படி வளர்க்கலான்னு தேடணும். பணத்தை கிடையாது, பொருளை கிடையாது. கவனமாக வளருவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.